Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Another day, another vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு கூட எனக்கு எனர்ஜி இல்லை, அதனால சரின்னு ஒரு ப்ரோட்டீன் ஷேக் போட்டு குடிச்சாச்சு. நான் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வரும். ஸோ நான் வந்துட்டு 2 ஸ்கூப்புக்கு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி குடிப்போம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வாட்டருமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு மில்க் ஆட் பண்ணி குடிக்கிறதா பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே பிளேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். அமேசானில் நிறைய பிராண்ட்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் கோச் கிட்ட வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எது வேணுமோ அது மாதிரி வாங்கி குடிங்க. ஹோம்மேடாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இது என்னைக்காச்சும் எமர்ஜென்சிக்கு அப்போ உங்களால் சுத்தமாக முடியாத டைம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லதில்லை. நிறைய பேர் பார்த்துருக்கேன், எல்லாருமே வந்துட்டு ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நானுமே வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு ஈவினிங் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்ம ஈவினிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பண்ணிட்டு வந்தோடனே அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவான ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் மார்னிங் பண்ணும்போது அந்த ஹோல் டேமே நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதனால் இனிமேல் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இருக்கிற ஒர்க்கில் இது பண்ணுறது வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல் பாடியுமே பெயினாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கோல்ட் வாட்டர் பாத் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெக்கவரி பீரியட் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் வரணும். நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு நானும் ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக டிஎம்லாம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நானும் இந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிகினர் தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு லோயர் பாடி ஒர்க் அவுட். ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒர்க் அவுட் வந்துட்டு தனித்தனியாக தான் பண்ணுவோம். ஸோ டெய்லியுமே ஒரே ரொட்டீனாக இல்லாமல் டெய்லி வேறு மாதிரி பண்ணுவாங்க. அப்பர் பாடி, லோயர் பாடி, ஆப்ஸ், கார்டியோ அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு லோயர் பாடி. எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தம்பிள்ஸில் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆர்ம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஆர்ம்ஸை லைட்டாக புஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஸோ நான் டெய்லியுமே வந்துட்டு பண்ணி பார்ப்பேன். முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னால் ஷூட் பண்ண முடியல, பயங்கர டயர்டாக இருந்ததுனால நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கம்மங்கூழ் எக்ஸு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நேற்றையும் வந்துட்டு சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால இன்றைக்கி வந்துட்டு சீரக சம்பாவில் வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர்லேயே செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ஸ்பைஸ் கம்மியாக செய்ய போகிறேன். ஸோ நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஹோல் டேஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஒரு 200 கிராம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்துட்டு நல்லா 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் உப்புலாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினதுனால கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிக் பீசஸாகவே இருந்தாலே ஓகேனாலும் ஓகே. ஸோ நான் இதில் வந்துட்டு பாதி கிரேவிக்கும் பாதி வந்துட்டு பிரியாணிக்கும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு பிரியாணி பிடிக்கும், பட் பிரியாணியில் இருக்கிற மீட் பிடிக்காது. எங்களுக்கு 65 மாதிரி பிடிக்கும். அண்ட் வந்துட்டு அதில் இருக்கிற மீட் அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால் எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் நான் கொஞ்சம் போன் பீசஸாக இருக்கிறது வந்துட்டு பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரியாணியில் எல்லா பிரியாணிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணணும். வெங்காயம் தக்காளி எவ்வளோ சாட்டே ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்துட்டு ஆயில் கீழே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால இந்த ஆயில் ஐட்டம்ஸுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட பட்டை, சோம்பு, கிராம்பு, பே லீஃப், அப்புறம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ண விடணும். அது கூட நான் தக்காளியுமே ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் குவிக்காக பண்ணுறதுக்கு நமக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்துட்டு 1 கிளாஸ் பிரியாணிக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா சாட்டே பண்ணி விட்டாச்சு. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன் இந்த ஃப்ளேவரில் வந்துட்டு சிக்கன் சாட்டே ஆகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் மசாலாஸில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் நல்லா சாட்டே ஆகிற டைமில் நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 5 க்ளோவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு பே லீஃப், அது கூட கொஞ்சமாக மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், நல்லா அந்த ஒரு அரோமா வர வரைக்கும். ஸோ இந்த மசாலா தான் பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது அதிகமாக ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், லைக் செட்டிநாடு பிரியாணி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக வந்துட்டு ஆட் பண்ணோம்னா எனக்கு இது வந்துட்டு இந்த டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சென்னை பிரியாணி மாதிரி இருந்துச்சு, நம்ம ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு சைமல்டேனியஸாக நான் இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்குமே வந்துட்டு போட்டேன். நான் யூஸ்வலாக சிக்கன், மட்டன் பிரியாணி எது செஞ்சாலுமே இந்த ஹோம் கிரைண்ட் கரம் மசாலா தான் ஆட் பண்ணுவேன். அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும்.
அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர், அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி அது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணி நமக்கு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் வந்துட்டு வாட்டர் போடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி போட்டுட்டு ரைஸும் போட்டு நல்லா விசில் விட்டாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டாலே சூப்பராக நல்லாவே குக் ஆகி வரும். இங்கே இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக சீரகம், வெங்காயம், தக்காளி, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், பெப்பர் இது மட்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். ஸோ நல்லா வாட்டர் போட்டு அது நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வரும். சிக்கன் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாகவே எனக்கு ரெடியாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸ் கம்மியாக இருந்ததுனால ஆதியனுமே நல்லா சாப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடுமே நீங்கள் வந்துட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருந்தால் கூட நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம். ரைஸ் கம்மியாக, பீசஸ் அதிகமாக, கர்ட்லாம் அதிகமாக வச்சு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு டேக் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வெயிலுக்கு வந்துட்டு நல்லா பிளான்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அது லீவ்ஸ் வந்துட்டு பர்டிகுலராக ரொம்ப ட்ரை ஆகி உதிர்ந்துட்டே இருந்துச்சு. மொட்டுலாம் நிறையா விட்டுருக்கு பூ விடுறதுக்கு. பட் வந்துட்டு லீவ்ஸ் ட்ரை ஆகுதுன்னா அப்போ வந்துட்டு பிளான்ட் நல்லா வீக் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதனால் அது சரி அதெல்லாமே கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டு கொஞ்சம் நிழலில் வைப்போம், அப்போயாச்சும் கொஞ்சம் வாடாமல் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன் கரூரில் தான் அதிகமான வெயில் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கரூர் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த நொங்கு, இளநீ, அப்புறம் கரும்பு பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி நிறையா நல்லா குடிச்சு டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா ஹைட்ரேட் பண்ணி உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் பூச்சி வர மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே 15 days ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிச்சு விட்டோம்னா இந்த ஒரு பூச்சியும் இல்லாமல் நல்லா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பெருசாக விழுகும். அதனால் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருந்துச்சு. இந்த பிளான்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு. அதுவுமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வச்சு அதையுமே நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக வளரட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மற்ற தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த பால்கனியுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அப்படி ஈவினிங் போல் ஆதினை கீழே வந்துட்டு சைக்கிளிங்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஈவினிங் சன்செட்டுக்கும் அங்கே பூத்திருந்த அந்த மஞ்சப்பூ எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு கீழே பார்க்குறதுக்கே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.